தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 16வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அழைப்போடு வருகின்ற பொறுப்பும் அந்த பொறுப்பை செய்வதற்கான இறைவனுடைய அனுபவம் மிகுந்த ஆசீர்வாதமும் எப்படி நம் வாழ்வை பொருளுள்ளதாக மாற்றுகின்றது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அழைப்பு ஒவ்வொன்றும் உன்னதமானது. அழைப்பு ஒவ்வொன்றும் ஆண்டவனுடைய கொடை. இது மனிதனுடைய தகுதியை அடிப்படையாக கொண்டு இறைவன் கொடுப்பது அல்ல. மாறாக தான் விரும்பியவர்களை கடவுள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அருளை பொழிந்து தன்னுடைய கருவியாக அவர் மாற்றுகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவன் கரத்திலே தவழ ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். அப்படி அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் விருப்பப்பட்டவர்கள். கடவுள் தாம் விரும்பியவர்களை அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவை அறிந்தவர்களாக, இயேசுவை அன்பு செய்வர்களாக வாழ்வது என்பது ஒரு அழைப்பு. ஏதோ குருவாக துறவரத்தாராக வாழ்வது மட்டும் அழைப்பு அல்ல, குடும்பத்தினராக வாழ்வதும் ஒரு அழைப்பு. பொது குருத்துவத்திலே பங்கெடுத்திருக்கின்றீர்கள். பவுலடியார் எபேசியர் 4:1 சொல்வதை போல, உங்களை தாழ்மையோடு வேண்டுகிறேன், பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று சொல்லுவார். அப்போது நம் அழைத்தலை முதலிலே உணர வேண்டும். அந்த அழைத்தல் வழியாக வருகின்ற இறைவன் ஆசீர் எத்தகையது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசீரை நம் வாழ்விலே அனுபவித்து அந்த அனுபவத்தை வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது இறைவாக்கினர்களைப் போல, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களைப் போல நாமும் இறைவனுடைய கரத்திலே ஒரு கருவியாக செயல்பட முடியும். அத்தகைய சிந்தனை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எரேமியா அனதோத்து என்கின்ற பகுதியிலிருந்து அழைக்கப்படுகின்றார். அனதோத்து என்பது சாலமோன் அபியாத்தாரை துரத்திய இடம். இந்த அபியாத்தார் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, சாலமோன் தந்தையாக இருக்கின்ற தாவீதிற்கு குருவாக இருந்து ஆலோசகராக இருந்து அவரை வழி நடத்தியவர். தாவீதிற்கு அடுத்தபடியாக சாலமோன் அரசனாகின்ற பொழுது அதை ஒரு கருத்து வேறுபாடின் வழியாக அபியாத்தார் எதிர்க்கின்ற பொழுது சாலமோன் அரசனுடன் அபியாத்தாரை அனதோத்துக்கு துரத்தி விடுகின்றான், நீ பிழைத்துக்குள் என்று சொல்லி. இப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து, ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து, புறக்கணிக்கப்பட்ட ஒரு குலத்திலிருந்து கடவுள் எரேமியாவை தேர்ந்தெடுக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, முதலில் கடவுள் நமக்கு சொல்லி நம்பிக்கையின் செய்தி இந்த உலகத்தின் பார்வையில் அல்ல, மாறாக கடவுள் பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் வெளியேறப்பட்டவர்கள் என்ற ஒரு உன்னதமான நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கின்றது. ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். நம் நிலையிலே நாம் கடவுளை மகிமைப்படுத்துபவர்களாக இருப்போம். இரண்டாவதாக, அழைப்பு நித்தியத்தில் இடம்பெறுவதை நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. அதான் எபேசியர் 1:4 உலகம் தோன்றுவதற்கு முன்னே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்து வைத்திருக்கின்றார் என்று சொல்ல வார்த்தையின் பிரகாரம் அதைத்தான் எரேமியாவுக்கு சொல்கிறார். உன் தாயின் வயிற்றில் உன் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தவனாக இருக்கின்றேன். நீ பிறக்கும் முன்னே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன். நான் உன்னை அர்ச்சித்தேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று சொல்லி நித்தியமான அழைத்தலை எரேமியாவுக்கு கொடுக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் சிந்தனையிலே நாம் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அறிந்து இந்த பணியை செய்ய நம்மை அழைத்திருக்கின்றார் என்கின்ற இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக, அழைப்பு ஒவ்வொன்றும் கடவுளிடமிருந்து வருகின்றது. நாம அதை பெற முடியாது. யோவான் புத்தகத்திலேயே யோவான் அழகாக சொல்வார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக? நீங்கள் இந்த உலகிலே கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்க உங்களை ஏற்படுது என்று சொல்லுவார். எப்போது நாம் அந்த அழைத்தலில் நிலைத்திருக்க முடியும்? தந்தையாகி இறைவனோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது, கொடியாகி என்னோடு கிளையாகி நீங்கள் இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் பலன் கொடுப்பீர்கள் என்று சொல்லுவார். ஆக அழைத்தல்
ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. எல்லா அழைத்தலும் விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாமே கடவுள் முன்னெடுப்பதாக இருக்கும். எந்தெந்த தேவை நேரங்களிலே அவருடைய மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது, அல்லது கடவுளை விட்டு விலகிச் செல்கின்ற பொழுது அவர்களை நல்வழிப்படுத்த, அவர்களை ஒருமுகப்படுத்த, இறைவன் விரும்புகின்ற தன் திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் மனிதர்களை தேர்ந்தெடுக்கின்றார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது அது கடவுளிடமிருந்து வரக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி கடவுளிடமிருந்து வரக்கூடிய அந்த அழைப்போடு கூட பொறுப்பும் இருக்கின்றது. இதைத்தான் பேதுரு சொல்லுவார் அல்லவா, 1 பேதுரு 4:10 நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருண்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுக்குள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். இது பொறுப்பு. ஆக நம் ஒவ்வொருவருமே கடவுள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அழைப்புக்கேற்ற பொறுப்பும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இருக்கின்ற நிலையில் நாம் கடவுளுடைய சீரிய பங்காளர்கள், பொறுப்பாளர்கள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்பு சகோதரமே, நாம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஏதோ ஒரு மேலோட்டமான வாழ்வு அல்ல. மாறாக நம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது. நம்மோடு இருக்கின்ற மனிதனுடைய ஆன்மீக மீட்பிற்கு நாம் பொறுப்பாளிகள். அவர்கள் விண்ணக வாழ்வை சென்று சேருவதற்கு நாம் பொறுப்பாளிகள் என்பதை உணர்ந்து கொண்டு நம் அழைப்பை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இந்த பொறுப்பை நாம் செய்கின்ற பொழுது கடவுள் வெறுமனே அனுப்பி விடுவதில்லை. நம்மை இந்த பொறுப்பை செய்வதற்கு நம்மேல் அனைத்தையும் கொட்டுவதில்லை. மாறாக இதை செய்வதற்கான ஆசிரியை நம்மிடம் கொடுக்கின்றார், அதிகாரத்தை கொடுக்கின்றார், அதற்கு தன் வல்லமையை கொடுக்கிறார். தன் சீடர்களை அனுப்புகின்ற பொழுது நோய்கள் மீது, பேய்கள் மீது அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். நற்செய்தி பறைசாற்ற தேவையான வல்லமையை கொடுத்து அனுப்பினார். தன் அனுபவத்தால் அனுப்பி. அதே போலத்தான் இதோ எரேமியாவுக்கும் கடவுள் அந்த பொறுப்பை கொடுக்கின்றார், அதிகாரத்தை கொடுக்கின்றார். இது கட்டவும் அவிழ்க்கவும், கட்டவும் வீழ்த்தவும், பிடுங்கவும் பறிக்கவும், இடிக்கவும் தகர்க்கவும், அழிக்கவும் ஒழிக்கவும், கவிழ்க்கவும் வீழ்த்தவும், கட்டி உயர்த்தவும் நடவும் நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கின்ற சொல்வார். இந்த அழைத்தில் வருகின்ற அடுத்த அனுபவம் இதுதான். கடவுள் அனுப்பியது கடவுள், அப்போது அதற்கான ஆசிரியர் கொடுப்பதும் கடவுளாக இருக்கின்றார். இப்படி அந்த அழைத்தலுடைய அதிகாரத்தை பெற்று நாம் பணியை செய்கின்ற பொழுது மனித நிலையிலிருந்து வருகின்ற மறுப்புகளும் எதிர்ப்புகளும் சகஜம். எல்லா அழைப்புகளிலும் இந்த ஒரு வகையான இந்த மறுப்பும் எதிர்ப்பும் நம்மால் காண முடியும். அதை ஏற்றுக்கொள்ளுக்கு தயக்கம் இருப்பதை பார்க்க முடியும். விடுதலை பயணங்கள் 3:11 மோசே தனக்கு பேச தெரியாது என்று சொல்லி இறைவனுடைய அழைப்பை ஏற்க தட்டி கழிக்க பார்ப்பார். அதே போல் எசாயா 6:5 அசுத்த உதடுகள் கொண்டவன் நான், அசுத்த உதடுகள் கொண்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்போம் நான் என்று சொல்லி தன் நிலையை எசாயா அறிவிப்பதாக இருக்கும். கிதையோன் தனது குடும்பம் நலிவுற்றது என்று சொல்லி நீதி தலைவர்கள் 6:15 சொல்லப்பட்டதாக இருக்கும். சக்கரியா தன்னுடைய முதுமையை சுட்டி காட்டி எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி இவனுடைய அழைப்பிற்கு மறுப்பு சொல்வதாக இருக்கும். ஏன் அன்னை மரியாளும் கூட தன் கன்னிமையை முன்னிலைப்படுத்தி நான் எப்படி தாயாக முடியும் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை எடுத்துச் சொல்வதாக இருக்கின்றது. ஒவ்வொரு அழைப்பிலே வருகின்ற இந்த தயக்கம் இருக்கும். பெரும்பான் சமயங்களில் அழைக்கப்படுகிற பொழுது நாம் நம்மை மையப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆனால் அந்த சமயத்தில் கடவுள் சொல்வதென ஆண்டவரை மையப்படுத்தி பார்க்க, அழைத்தவர்களில் நம்பிக்கை வைத்து வாழ நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். எல்லா அழைப்பிலும் கடவுள் அவர்களை திடப்படுத்தி அவர்களுக்கு ஒரு சில காட்சிகள் வழியாக, ஒரு செயல்பாடுகள் வழியாக அவர்களை திடப்படுத்தி தன்னுடைய அழைத்தலிலே அவர்கள் நிலைத்திருக்க அவர்களுக்கு துணை புரிகின்றார். அதே போல நம்முடைய வாழ்விலும் கூட கடவுள் நம் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கின்றார். அழைத்த இறைவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த பொறுப்பை செய்வதற்கான ஆற்றலையும் ஆசிரியர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் நம்மீது நம்பிக்கை வைத்து அந்த அழைப்பை தட்டி கழிக்காமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அதை அனுபவமாக மாற்றுவோம். அந்த அனுபவத்தின் வழியாக நாம் ஆண்டவருக்கு சான்று பகர்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர்.
ஆவலா